நம்ம குடல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறுகுடல்லையும் சரி பெருங்குடல்லையும் சரி கோடிக்கணக்கான வைரஸ் பாக்டீரியா இருக்கு. நிறைய பேருக்கு அதுக்கு பேரே தெரியாது, நிறைய பேருக்கு அது என்ன பண்ணுதுன்னு தெரியாது. ஆனா கட் பயோம் அப்படின்னு மொத்தமா சொல்றான். இப்ப என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, இந்த கட் பயோம் நல்லா இருந்தாதான்டா நீ நல்லா இருக்க முடியும். இதுல இருக்க வைரஸும் பாக்டீரியாவும் எங்கேயாவது குறைஞ்சதுன்னா உனக்கு சீரணிக்க முடியாது, உன்னால சிந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான்லாம் படிக்கிற காலத்துல காலேஜ்ல படிக்கும் போது இந்த ப்ரோபயோட்டிக்கோட வேலை அப்படின்னா அதெல்லாம் டைஜஷனுக்கு நல்லது, ஆன்டிபயோட்டிக் எடுத்து அதெல்லாம் கழிவுல போயிடும், அதனால ப்ரோபயோட்டிக் எடுக்கணும், நல்லா மோர் குடிச்சீங்கன்னா லாக்டோபாசிலஸ் நிறைய கிடைக்கும், லாக்டோபாசிலஸ் நல்லா இருந்ததுன்னா பேதி ஆகாது, வாய்ப்புண்லாம் வராது, அப்படிதான் நாங்க படிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த கட் பயோம் நல்லா இருந்தாதான் நீ புத்திசாலியாக இருக்க முடியும்னு சொல்றான். ஒரு ஆய்வு நடந்ததுங்க, குடல்ல மட்டும் வரக்கூடிய ஒரு நோய்கள்ல நோய் கூட்டம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிடின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் எல்லாம். இதுல வந்து குடல்ல இருக்க நல்லது செய்யற பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சிரும். இப்ப நல்லது செய்யற பாக்டீரியா எல்லாம் போச்சுன்னா அதை எப்படி மீட் எடுக்கிறது, மாதிரி ப்ரோபயோட்டிக் கொடுத்தாலும் பெருசா வரமாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் மண்டையை பேசிட்டு இருக்கும் போது நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு கிட்னி பழுதாயிருச்சுன்னா ஒரு இன்னொரு கிட்னியை கொண்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லிவர் பழுதாச்சுன்னா இன்னொரு நல்லா வேலை செய்யற லிவர்ல ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சு அதை வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அத மாதிரி இந்த பாக்டீரியா வைரஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும்னா எப்படி பண்ணலாம்னு யோசிச்சப்ப ஒரு விஞ்ஞானி யோசிச்சாரு. ஒரு அமெரிக்கால இருக்க விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நல்லா ஹெல்தியா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மலத்தை எடுத்து, ஹெல்தியா இருக்க ஒரு பர்சனுடைய ஃபீசிஸ் மலத்தை எடுத்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருடைய குடலை ஆபரேஷன் பண்ணி அவனோட மலத்தை அள்ளி கொண்டு வந்து இவனோட பெருங்குடலுக்குள்ள வச்சு தச்சுட்டான். தச்சா என்ன ஆகும், ஏன்னா மலம் முழுக்க பாக்டீரியா வைரஸ் இருக்கும், போஸ்ட் பண்ணிருக்கும். இது உள்ள போய் கல்டிவேட் ஆயிடுச்சுன்னா நல்லா ஆயிடுமே அப்படிங்கிறது ஒரு ஆய்வு சிந்தனை, ஆய்வு சிந்தனைன்னு கூட சொல்லலாம், ஆனா அது ஒரு ஆய்வு சிந்தனைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சிந்திச்சு இவங்க கொண்டு வந்து அந்த மலத்தை உள்ள வச்சாங்க. ஆனா மலத்தை உள்ள வச்சு அவனுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து அவனுக்கு அந்த நோய் கட்டுப்படுச்சு. ஆனா என்ன ஒரு துணை விளைவு நடந்துச்சுன்னா, மலத்தை யாரிடமிருந்து வாங்கி பெற்றானோ அந்த மனிதன் மாதிரி இவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட இன்டெலெக்ட் இவனுக்கு வந்துருச்சு, அவனுடைய அறிவாற்றல், அவனுடைய நுண்புலம் இவனுக்கு வர ஆரம்பிச்சு. ஒட்டுமொத்த விஞ்ஞான உலகமும் ஆச்சரியமா பார்த்து, என்னடா நம்ம என்ன வெறும் மலத்தை தானே அள்ளி வச்சோம், பாக்டீரியாவுக்காக தானே வச்சோம், ஆனா இவன் என்ன அவன மாதிரியே பிஹேவ் பண்றான். அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, இதுல வச்சிருக்க அத்தனை வைரஸ் பாக்டீரியாக்களும் அதனுடைய ஆர்என்ஏ, அதனுடைய மெசஞ்சர் ஆர்என்ஏ, அது சுரக்கக்கூடிய புரதங்கள் ரத்தத்தின் வழியாக மூளைக்கு போய் மூளையினுடைய புரதங்களோடு வேலை செஞ்சு என்ன செய்யணும், எதை சிந்திக்கணும், எதை செய்யக்கூடாதுன்னு அது ரெண்டும் பேசிக் கொண்டிருப்பதை கண்டுபிடிச்சாங்க. fecal transplantation, how it influences the immune system, how it influences the brain, how it influences the metabolic system னு சொல்லி நிறைய பப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னது ஏதோ ஒரு சங்கர் பட கதைன்னு நினைக்க வேண்டாம், கூகுள் பண்ணி பாருங்க. அந்த கூகுள் பண்ணி பார்த்து ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பாத்தீங்கன்னா நீங்களே மலைச்சு போயிருவீங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, நல்லது செய்யற பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் கோடிக்கணக்கில் ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கணும்.